அமெரிக்கா போர்க்கப்பல் மீது குரூஸ் வகை ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியை நிறுத்திட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு அமெரிக்கா. சமாதான பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்துக்கு பிறகு இன்னைக்கு 25, 26, 27 நாள்ல இந்த 3 நாள்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ் நடுநிலை செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. இதை ஹார்மோஸ் ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. இதை தடை செய்து வச்சிருக்க இந்த ஹார்மோஸ் இந்த பக்கம் தடை செய்தோடனே அந்த பக்கம் அமெரிக்கா படை கப்பலை வச்சுட்டு இந்த பக்கம் ஈரானுக்கு ஒரு கப்பலையும் நாங்க போக விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிளாக்கை அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இது மத்தியில ஹார்மோஸ் நீர்நிலையில அந்த சைட்ல ஒரு கப்பலுமே போகல அப்படிங்கிறது உண்மையான நிலவரம். இது தொடங்கின சமயத்துல அமெரிக்கா ஒரு ஈரான் கப்பலை கைப்பற்றி கொண்டு போனாப்ல. ஈரானோட 2 கப்பலை கைப்பற்றி கொண்டு போனாப்ல. அந்த 2 கப்பலை கப்பலை இதுவரை அமெரிக்கா விட்டு கொடுக்கல. ஆனா அதுல இருந்த 15 மாலுமிகளை பாகிஸ்தான் மூலமா ஈரான் கிட்ட ஒப்படைச்சிருக்கு அமெரிக்கா. ஏன்னா அதுக்கப்புறம் ஈரான் அமெரிக்காவோட கப்பலை, இஸ்ரேலோட கப்பலையும் வேற ஒரு அமெரிக்காக்குள்ள கப்பலையும் பிடிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப அதுல உள்ள ஆளுகளை விட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கேட்டிருந்தாங்க. அப்ப இது நடந்தா அது நடத்தி தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதன் பேச்சுல ஈரான் உள்ளதை விட்டு கொடுத்துருக்காப்புல. இப்ப இனி ஈரான் கையில இருக்கிற அமெரிக்க கப்பலை சேர்ந்தவங்களை இனி விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு செய்திகள் சொல்லப்படுகிறது. சரி, இது ஒரு புறம் இருக்கு. யுஏஇ ஒபேக் பிளஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. நான் தன்னிச்சையா பாத்துக்கிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க அவங்க கணக்கு போட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இந்த கூட்டமைப்புல இருந்து இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தானே இவன் ஈரான் அதுலதான் இருக்காப்ல, நம்மளை தாக்குதல் நடத்துறாப்ல. ஸோ நம்மளை பாதுகாக்கிற யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு இதுவும் சவுதி மேல உள்ள கடுப்பும் எல்லாத்தையும் சேர்த்துதான் யுஏஇ வெளியில வந்தாப்ல. வெளியில வந்து இதுல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஈரான் மீது 2 நாளைக்கு ஒரு தாக்குதல் ட்ரோனை அனுப்பி வேவு பார்த்து தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாப்ல. அதே சமயத்துல அமெரிக்கா பேச்சை கேட்டு யுஏஇயோட ஒரு கப்பலும் தென்கொரியாவோட ஒரு கப்பலும் ஹார்மோஸை கடந்து ஈரானை எதிர்த்து ஹார்மோஸை கடந்து இருந்துச்சு. இந்த 2 கப்பலையுமே தாக்குதல் நடத்தின ஈரான் மட்டும் இல்லாம யுஏஇல கிட்டத்தட்ட 2 நாள் தாக்குதல் நடத்திருக்காப்ல. உள்ளது சில தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்ல பார்த்தாலும் பல தாக்குதல் உள்ள அழிவை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அமெரிக்கா இஸ்ரேலோட சேர்ந்து பாலஸ்தீன் மட்டுமல்ல, பாலஸ்தீன் மக்களுக்கு மட்டும் இல்லாம ஈரானுக்கும் எதிராக யுஏஇ பல நடவடிக்கைகள் செய்து வருகிறது அப்படிங்கிறது ஈரானுக்கு மிகப்பெரிய குடைச்சல். மட்டும் இல்லாம சவுதிக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சவுதி, பாகிஸ்தான், எகிப்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த காரணத்தினால இப்ப பாகிஸ்தான் யுஏஇக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அப்படி அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட காரணமாக என்ன செஞ்சாங்கன்னா, யுஏஇ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானி ஆட்கள் அங்க யுஏஇல வேலை செஞ்சுட்டு அந்த ஆட்களை எல்லாத்தையுமே கைது பண்ணி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் நாடு கடத்திருக்காங்க. ஏற்கனவே ஈரானுக்கு இதே மாதிரி செஞ்சாப்ல. ஈரான் தாக்குதல் நடத்தின சமயத்துல ஈரான் மீதும் இதே மாதிரி செய்யப்பட்டது. அப்ப யுஏஇ ஒரு பெரிய ஒரு ஆட்டம் ஆடுறாப்ல. ஆனா இன்னொரு போர் துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா யுஏஇ நிச்சயமா தாங்காது. ஈரான் அடிச்சு காலி பண்ணிருப்ப. ஏற்கனவே நம்ம பழைய வீடியோல சொல்லியிருந்தோம். இப்படி இந்த நிலைமை போயிட்டு இருக்கு. அது ஒரு சைடு. இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லி தான் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாப்ல. இப்போ பயங்காட்டிட்டு இருக்காப்புல. நாங்க அதை அடிப்போம் இதை அடிப்போம்னு சொல்லி இருந்தாப்புல. இப்ப என்ன செஞ்சிருக்காப்ல அப்படின்னா, இனி ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா அதிபர் சொல்லியிருக்காப்ல. அப்படின்னா எபிக் ஃபியூரியை மட்டும் நிறுத்திருக்காப்ல. எக்கனாமிக் ஃபியூரின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காப்ல. ஈரான் பொருளாதார ரீதியில வலுவடை செய்யறதுக்காக அவங்க எக்கனாமிக் ஃபியூரி கொண்டு வரப்பட்டதாக சொல்லியிருக்காப்ல. சரி, இதே இதுல அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா, இப்ப இருக்கிற கப்பல் பாதையில ஹார்மோஸ்ல ஹார்மோஸ்ல ஒரு 2000 கப்பல் மேல இப்ப மாட்டி இருக்காப்ல. கிட்டத்தட்ட
ஒரு கப்பலில் ஆவரேஜாக வந்துட்டு 10 பேர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மாலுமிகள் வந்துக்கிட்டு சிக்கியிருக்காப்புல. அப்போ அமெரிக்கா சொன்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, தைரியமாக நீங்கள் வந்துக்கிட்டு ஹார்மோஸை கடந்து வரலாம், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு அமெரிக்க கப்பல் படைக்கப்பல் மூலமாக வந்துக்கிட்டு பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படின்றாப்புல. சொன்ன உடனே கேட்டது பாதி கேட்காத பாதி வந்துக்கிட்டு வந்த யுஏயும் தென்கொரியாவோட சேர்ந்த கப்பலை தான் வந்துக்கிட்டு ஈரான் வந்து அடிச்சு காலி பண்ணாப்புல. அது எரியுது. அப்போ இந்த இதுக்காக ஒரு பேர் போட்டிருக்காப்புல, ஆப்ரேஷன் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரை போட்டு தான் இது வந்து துவங்கினாப்புல. ட்ரம்ப் ஏதோ ஒரு பெரிய கணக்கு போட்டாப்புல. கிட்டத்தட்ட 80 நாட்டோட கப்பல் வந்துக்கிட்டு அங்கே மாட்டி நிற்கி. அப்போ எப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 நாடுனா கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாடாக வந்துட்டு நம்ம கூட வந்துடுவாப்புல. நம்ம வந்துட்டு நீட்டாக வந்துக்கிட்டு அவனத்தால மிளகாரிச்சு காசை வாங்கிட்டு இதை வந்து அடித்து நம்ம வந்துட்டு காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அமெரிக்கா தொடங்கினேன். ஆனால் இதில் 2 நாடு மட்டும்தான் பார்க்கலான்னு சொன்னாப்புல. ஒருத்தர் ஓகேன்னாப்புல, ஒருத்தர் பார்க்கலாங்க. அது ஒன்று யுஏஇ, ரெண்டாவது வந்துக்கிட்டு தென்கொரியா. இந்த 2 நாடு தான் வந்துக்கிட்டு இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. மற்ற யாருமே வந்துக்கிட்டு வம்பே வேண்டாம், வாட்டலாம், எப்போ விடுறப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டு விட்டுட்டாப்புல. ட்ரம்ப்பை வந்துட்டு கை நழுவிட்டாப்புல. அதுதான் வந்துக்கிட்டு மெயின். அதனால இப்போ என்ன செஞ்சிருக்காப்புல அப்படின்னா, ட்ரம்ப் தற்காலிகமாக வந்துக்கிட்டு இந்த ஆப்ரேஷன் ஃப்ரீடம் ப்ராஜெக்டை வந்து நிறுத்தி வைக்கும் அப்படின்னு இருக்காப்புல. அவர் பிளான் போடுற என்னன்னா, இதுக்குள்ள வந்துக்கிட்டு ஈரான் வந்துக்கிட்டு ஒரு டீலுக்கு வரணும். ஈரான் கொடுத்த டீலில் வந்து தெளிவாக சொல்லிட்டாப்புல, பாலஸ்தீனு, லெபனானு, ஈரான் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்துக்கிட்டு அவன் பேசியிருக்காப்புல. மட்டும் இல்லாமல் ஹார்மோஸ் எங்கள் கையில் தான் இருக்கும், நியூக்ளியரில் வந்துட்டு நாங்கள் இதுதான் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லாமே சொல்லி ஒரு 14 டீல் கொடுத்துருக்காப்புல. இதில் நீ வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம், இல்லைன்னா நாங்கள் வந்துக்கிட்டு இதை வந்துக்கிட்டு எதுவுமே வந்துக்கிட்டு கண்டுக்க போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு ஈரான் நின்றுட்டாப்ல. ஸோ இப்போ வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது அமெரிக்காவுக்கு. ஸோ அமெரிக்கா வந்துக்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இப்போ இந்த ஆப்ரேஷன் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட்லேருந்து பின்வாங்குறாப்புல. தற்காலிகம் அப்படிங்கிறப்பல இந்த நேரம் திரும்ப பண்ணிடுறாப்புல. அப்போ நீ போருக்கு அப்புறம் வந்து இப்போ நவுட்டுறாப்புல இல்லையா அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இதுவரை வந்துக்கிட்டு வெளியே வரவில்லை. ஏற்கனவே ஹார்மோஸ்குள்ள என்டர் பண்ணிட்டு நாங்கள் காப்பாற்றி கொண்டு வரோம்னு சொன்னதுக்காக வந்துட்டு அந்த போன கப்பலுக்கு வந்துக்கிட்டு நீட்டாக வந்துட்டு 2 க்ரூஸ், அது வந்துட்டு சாதாரண சின்ன கப்பல் தான், பெரிய போர் கப்பல்லாம் கிடையாது. ஆப்ரகாம் லிங்கனா இல்லாட்டினா வந்துக்கிட்டு ஜார்ஜ் புஷோ இல்லாட்டினா மற்ற பெரிய கப்பல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கப்பல்கள் எதுவுமே கிடையாது. இது ஒரு சிறிய ரக கப்பல், போர் கப்பல். அந்த கப்பல் தான் உள்ள விட்டாப்புல, விட்டு வேவ் பார்த்தாப்புல, ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்தாப்புல, முடியலை அப்படின்னா அடிச்சு தூக்கிடுறாப்புல. இதுக்கு மத்தியில் வந்துட்டு 2 அமெரிக்க கப்பல் வந்துக்கிட்டு நீட்டாக வந்துட்டேன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாரும் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு செய்தி வந்துட்டு ட்ரம்ப் விட்டாப்புல. ஈரான் ஐஆர்ஜிசி தெளிவாக சொல்லிட்டாப்புல, எந்த ஒரு அமெரிக்க கப்பலும் போகவே இல்லை, இன்னைக்கு ஒரு கப்பல் கூட போகவே இல்லை, அதனால வந்துக்கிட்டு அதை நம்பி நீங்கள் போறீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு இருக்காப்புல. இப்படி இந்த பிரச்சனை வந்து இந்த லெவலில் தான் நின்றுட்டு இருக்கு. இது மத்தியில் வந்துக்கிட்டு அமெரிக்கா வந்துக்கிட்டு சொல்லியிருக்காப்புல, ஒரு புது ரூட்டு நாங்கள் வந்துட்டு தந்திருக்கோம். அந்த புது ரூட் வந்துக்கிட்டு ஓமனை அடுத்துள்ள தீவு, 2 தீவு இருக்குது, அந்த தீவு வழியாக வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டு பாதுகாப்புகள் வந்துக்கிட்டு நாங்கள் இது பண்ணி தரோம் அப்படின்றாப்புல. ஐஆர்இசி சொல்லிட்டாப்புல, போகிறோம் போய்க்கோ, அது வந்து பிரச்சனை இல்லை, எங்கிட்ட வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம், ஏன்னா அங்கே வந்துட்டு நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையே இல்லை, அது கடலையே செஞ்சிடுவோம். ஏன்னா வந்துட்டு அந்த கடலில் வந்துட்டு ஏகப்பட்ட மலைகள் இருக்குது, அதனால அந்த மலைகளில் மோதி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கப்பல் வந்துக்கிட்டு தன்னாலே வந்துட்டு மூழ்கிறோம். இப்போ அதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தனியாக வந்துக்கிட்டு கண்ணி வெடியெல்லாம் வச்சு தாக்குதல் நடத்த வேண்டிய தேவையே கிடையாது, அந்த ரூட்டை வந்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. அமெரிக்கா வந்துக்கிட்டு சரண்டர் ஆகணும்னா காத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டு நீட்டாக அங்கே வந்து காசை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சரண்டரா கூடி சீக்கிரம் சரண்டர் ஆகிடுறாப்புல. இல்லை காத்துக்க முடியலைன்னா நீங்கள் அந்த ரூட் எடுத்து போங்க, அழிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா ஓரளவுக்கு சரண்டர் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் வந்து நிற்காப்புல. இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விட்டலை அப்படிங்கிற ஒரு கதையில தான் வந்துக்கிட்டு இப்போவும் வந்து கிட்ட காமிச்சிட்டு இருக்காப்புல அமெரிக்கா. இருந்தாலும் ஒரு டீலுக்கு வந்தே ஆகணும், வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அது ஈரான் என்ன சொல்கிறோன்னா அதுக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு கீழே இப்போ அமெரிக்கா வந்து நிற்கி பாகிஸ்தானோட ப்ரெஷருக்கு காரணமாக அதை வந்து கேட்டுக்கொண்டது, வழக்கம் சொல்கிறது தான், பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதின் பேரில் வந்து நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வந்துக்கிட்டு இந்த ஆப்ரேஷன் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட்லேருந்து தற்காலிகமாக நாங்கள் வந்துட்டு மாறி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. பார்க்கலாம். இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒரு சைடு வந்துக்கிட்டு இப்போ இருக்க அந்த 2000 கப்பலை வந்துட்டு வெளியில் ஏற்றிட்டு திருப்பி வந்துக்கிட்டு ஈரான் மீது வந்துக்கிட்டு பொருளாதார இந்த கப்பல்கள் வந்து உள்ளே விடாமல் வந்துக்கிட்டு ஹார்மோஸில் தடுத்து நிறுத்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்காப்பியா அப்படிங்கிறது. எப்படி வச்சுருந்தாலும் சரி, இந்த கப்பல் போனாலும் அடுத்த கப்பல் உள்ளே போனால் தான் வந்துக்கிட்டு அங்கேருந்து மற்ற நாட்டிலேருந்து எண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு வர முடியும். இது வந்துட்டு ஈரானோட எண்ணெய் மட்டும் இல்லை, பல சவுதியிலேருந்து மற்ற
எல்லா நாட்டில் உள்ள எண்ணெயும் மற்ற இதுவும் எல்லாமே இருக்கு. ஸோ வந்துக்கிட்டு இவங்க வந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஐடியாவில் ட்ரம்ப் வந்துக்கிட்டு செய்ய போகிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. ஓகே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.